திருமண தடைக்கு செவ்வாய் தோஷம் நாகதோஷம் மட்டுமே காரணம் இல்லை. இன்னும் நிறைய காரணங்கள் இருக்குது. வாஸ்து தோஷத்தினால பிரச்சனைகள் வரும். பித்ருக்களுக்கு தர்ப்பணம் சரியாக பண்ணலனா திருமணத்தில் தடை வரும். குலதெய்வ வழிபாடு சரியாக செய்யலை, எங்களை குலதெய்வமே தெரில சார், நாங்கள் கோவிலுக்கே போகிறதில்ல அப்படின்னு சொன்னாலும் பிரச்சனை வரும். எங்கள் அம்மா இருந்தார் சார், இல்லைனா இருக்கார் சார், அதனால் நான் தர்ப்பணம் பண்ணல சார் அப்படின்னாலும் குழந்தைகளுக்கு திருமண வாழ்க்கை தடை வரும். குழந்தைகள் திருமணம் அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்துங்க, இது நான் சொல்லக்கூடாது, இருந்தாலும் உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக நான் சொல்கிறேன். ஏன்னா இந்த நிகழ்ச்சியை வச்சுக்கிட்டு நிறைய யங் ஜெனரேஷன் இதையே ஒரு அட்வான்டேஜாக எடுத்துக்கக்கூடாது. அந்த குழந்தைங்க நல்ல குழந்தைங்கிறதுனால தானே மைண்டு டைவர்ட் ஆகாமல் அவங்க வழி அவங்க பார்த்துக்காம இருக்காங்க இல்லைங்களா? அப்போ நீங்கள் பெற்ற குழந்தை நல்ல குழந்தை தானே. ஆகவே அந்த குழந்தைங்களை நம்ம பாராட்டணும், தலை வணங்கணும். ஆனால் அவங்களுடைய நேரம் பாருங்கள், திருமண வாழ்க்கை தட்டி போகுது. ஏதோ ஒரு காரணம், குழந்தை பிடிக்கலன்றாங்க, பையனை பிடிக்கல, சம்பளம் பிடிக்கல, வீடு வாசல் இல்லை, அதே மாதிரி அழகாக இல்லை, ஏதோ சொல்கிறாங்க. மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. மனசை யாருமே பார்க்கறதில்ல. ஆனாலும் இந்த காரணங்கள்லாம் நம்ம கணக்கில் வைக்கணுமே வெளியே, வெறும் ராகு கேது வச்சுக்கிட்டு செவ்வாயினுடைய ஸ்தான பலத்தை பார்த்துக்கிட்டு நீங்கள் பேசுறது சரி கிடையாது. அவனை மாதிரி மங்களத்தை தரக்கூடியவன் செவ்வாயை மாதிரி வேறு யாருமே கிடையாது. ராகு கேது மாதிரி கொடுக்க ஆரம்பித்தாங்கன்னா கெடுத்தா பயங்கரமாக கெடுப்பாங்க, அது வேற கதை. ஆனால் கொடுத்தா ராகு கேது மாதிரி கொடுக்குறவங்க யாருமே கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு நல்ல வாழ்க்கையை எதனால் நமக்கு கெடுது அப்படிங்கிறது ஜோதிடத்தில் தீர்க்கமாக நம்ம ஆராய்ச்சி பண்ணோம். வெறும் வைத்தீஸ்வரன் கோயில் போங்க, திருநாகேஸ்வரம் போங்க, திருப்பாம்பரம் போங்க, ராமேஸ்வரம் போங்க, அது பிரயோஜனம் இல்லை. இது எல்லாத்தோட இன்னொரு காரணம் இருக்குது. அது என்ன அப்படின்னா, உங்கள் வீட்டில் யாராவது ஒரு பெண்ணோ ஆணோ அகால மரணம், கல்யாணமாகி குழந்தை பிக்கும் போதோ அல்லது திருமணமே நடக்காத போதோ இல்லை சின்ன வயசுலேயே வேற ஒரு பிரச்சனைனாலையோ உடல் ஆரோக்கியத்தினாலோ ஏதோ ஒரு காரணத்தினால அவர்கள் அகால மரணம் அடைஞ்சிருக்கலாம். அப்படிப்பட்ட அகால மரணம் அடைஞ்சிருந்தா சந்ததியினருக்கு இந்த இது பாதிக்கும், திருமண வாழ்க்கை பாதிக்கும். இதை எல்லாத்தோட நல்ல யோசனை பண்ணி பாருங்கள் சார். இன்றைக்கி இருக்கிற உலகம் இப்படியெல்லாம் இருக்குது. குழந்தைங்க நல்லா சம்பாதிக்கிறாங்க எல்லாம், ஆனாலும் அவங்களுக்கு அந்த வாழ்க்கை அமையலேங்கிற கஷ்டம் உங்களுக்கு இருக்கும். உண்மையான காரணத்தை நல்ல ஜோதிடர்கள்கிட்ட போய் தீர அதை ஸ்புடம் போட்டு பார்த்து ஒரு முடிவு எடுத்து அதற்கான தான தர்மங்கள் செஞ்சீங்கன்னா நிச்சயமாக குழந்தைங்களுக்கு திருமணம் நடக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பேசுவோம்.